குரு ஆஸ்ட்ரடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வாரத்துக்கான வாரப்பலன், அதாவது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வாரத்துக்கான சிம்ம ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு உச்சகட்ட ஒரு வித ராஜயோகமும் இருக்கு. அதே நேரத்தில் தடைகளும் தடங்களும் கூட சேர்ந்த சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாரமாக தான், ரெண்டும் கலந்த வாரமாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் ரிஷபத்தில் 10ஆம் இடத்துல ரொம்ப திக்பலம் கொண்டு இருக்காது. இதுக்கு முன்னாடி உச்சமாக மேஷத்தில் இருந்தது. இப்போ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல திக்பலம், அதுவும் ஒரு விதமான ஆட்சி பலத்துக்கு நிகரானது தான். அதனால் சிம்மராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அடிச்சிக்க முடியாத ஒரு பலம் கொண்டதாக இருப்பார்கள். பண ரீதியான ஒரு வரவு இருக்க தான் செய்யும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திக்பலன் கூடிய புதனம் ஒரு வித அஸ்தங்கம் தான் ஆகியிருக்கு. இருந்தும் சுக்கிரனும் மிதுனத்தில் சுக்கிரன் குருவுடன் இருக்கின்றது. அதுவும் புதனம் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. இந்த பரிவர்த்தனை யோக அடிப்படையில் சுக்கிரன் 11 இருக்கிறதுனால லாப தன வரவு தாராளமாக இருக்கும். அது தொழில் சார்ந்த தொழில் மூலிமா வர லாபம் கூடுதலாகவே இருக்கும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் மேஷத்தில் ஆட்சி வீட்டில் இருக்குது. அது 7ஆம் பார்வையாக அவங்க 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுல இதுவரை நல்லா இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய தைரியமான ஆற்றல், உங்களுடைய புதிய முயற்சி எல்லாம் வேகம் கொண்டு வெற்றி அடைவதாக தான் இருக்கும். உங்களுக்கு 7வது வரை சனி இல்லாமல் இருக்குது ஒரு விதமான நிவாரணம் என்றால், சந்தோஷம் என்றால். ஆனால் அதுக்கு ஈக்குவலான அஷ்டமத்து சனி இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்காது. இருந்தும் அது நட்பு வீடாக இருக்கிறதுனால தலைக்கு வர்றது தலைப்பாக போகிற சூழல் தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆரம்ப கட்ட முயற்சி ரொம்ப கடினமான இதுவாக தான் இருக்கும். பல தடைகள் கடந்து தான் அது வெற்றி அடைகிறதா இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் 24ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கேதுவில் உங்கள் ராசியிலேயே இருக்குது. உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால ஜென்ம சந்திரனாக உங்கள் ராசியில் கேதுவுடன் இணைகிறது. அந்த கேதுன்றது சந்திரனுக்கும் ஆகாது. ரெண்டாவது வளர்பிறை சந்திரன், அதனால் கொஞ்சம் ஆறுதல் இருந்தும் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம். அந்த குழப்பம் இருக்கும்போது கோயில் குளம் போகலாமா, தனிமைப்படுத்திக்கலாம் என்ற ஒரு ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள்லாம் எதனா குழப்பமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அதை தள்ளி வைப்பது தான் நலம். அன்றைய நாள் சந்திரன் 7ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீடான கும்பத்தை பார்க்கின்றது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே தாமதமாக புரிஞ்சு கொள்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கும். எடுத்தவுடனே உங்களுடைய பேச்சுக்கு உடனே ஒரு ஆறுதல், அன்பு, அனுசரணை டக்குன்னு கிடைக்காது. அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் அஷ்டமத்து சனி, 7ஆம் இடத்து கும்பத்து அதிபதி சனியாக இருப்பதால். அதுக்கப்புறம் 25, 26, 27 அந்த 3 நாள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் சந்திரன் கன்னிராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுறது. கன்னிராசிக்கு தாண்டினதுனால இந்த காலசர்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்படுறதில்ல. சந்திரன் தாண்டி வர்றதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது. இது டைரெக்டாக சந்திரன் அன்றைய நாள் கன்னிராசியில் இருக்கிறதுனால அது த்ரூவாக சனியை 7ஆம் பார்வையாக பார்க்குறது. சனியின் அந்த மந்தத்தனம், அந்த செயல் வேகம் தடைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் சந்திரனுடைய வளர்ப்பு சந்திரனால ஓரளவுக்கு மட்டுப்படுத்துவதாக இருக்கும். இருந்தும் அதே 7ஆம் பார்வையாக சனியும் சந்திரனை பார்க்கிறது, அந்த வீட்டை கன்னி வீட்டை பார்க்கிறது, உங்கள் 2ஆம் இடம். அதனால் எல்லாமே தெளிவாக இதுவாக இருந்தால் கூட பணம் வரலையே, நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு விமர்சனம் இருக்குது, இனம் புரியாத ஒரு தவிப்பு, இதெல்லாம் கலந்தா இருக்கும். இருந்தும் அது பாதிப்பு பெரிதாக இருக்காது. ஆனால் 10ல் திக்பலம் கொண்டு சூரியன் இருக்கிறதுனால பண வரவு இருக்கும். உங்களுடைய இதெல்லாம் சூழலில் உங்களுடைய பேச்சு சாதுரியம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது இந்த விமர்சனங்கள் இருக்கும்போது இதை எப்படி மாற்றி பேசலாம், எப்படி அதை சாதகமாக ஆக்கலான்ற ஒரு இது இருக்கும். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும். என்ன காரணம்னா அந்த 7ஆம் பார்வை, சனியின் பார்வை, அஷ்டமத்து சனி, இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். அதனால் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் இது மாதிரி தான் யூட்டர்ன் போட்டு வரும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி, 29ஆம் தேதி சந்திரன் துலா ராசிக்கு உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. கூட செவ்வாய் மேஷத்துலேருந்து அவங்க அந்த 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய தைரியமான ஆற்றல் ரொம்ப அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைகிறதான காலகட்டமாக இருக்கும். அன்றைய பொழுது சகோதர சகோதரி உறவுகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டின் அதிபதி 11ல் குருவுடன் இருக்கிறதுனால, குரு பார்வையும் உங்கள் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான இதுவாக தான் இருக்கும். வியாழன் வெள்ளி உங்களுக்கு சிறப்பான சூழல் தான். எந்த புதிய முயற்சிகளும் ஈடுபடலாம். ஏன்னா
செவ்வாயுடன் பார்வை இருக்குது, சனியுடைய பார்வையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அதனால் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாக ஒரு 2 நாள் வந்து ஏற்புடைய நாள் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கடைசி வார இறுதி நாளான சனிக்கிழமை வந்து சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு செல்கின்றது. அது 4ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வந்து செவ்வாயே வந்து 8ஆம் வீட்டுக்கு ஆயுள்காரனாக இருக்கிறதுனால அது பார்வையை வந்து விருச்சிக ராசி மேலே விழுறதுனால உங்களுக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால தாய் சார்ந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால வீடு மனை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஆட்டோமொபைல் வண்டி வாங்குறது விற்கிறது இந்த போன்ற தொழில்கள்லாம் வந்து அந்த இப்பொழுது வந்து சிறப்புடையதாக இருக்கும். இந்த ஜென்ம ராசியிலேயே உங்களுடைய சிம்ம ராசியில் இந்த கேது உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு விதமான துறவர மனப்பான்மை உங்களுக்கு இந்த கேது வந்ததுலேருந்தே இருக்கும். ஒரு விதமாக உங்களை நீயே தனிமைப்படுத்திக்கிறது, எதுலேயும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது இல்லை. ஒரு பொருள் வாங்கினா கூட ஒரு எதுனா கூட வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த இது இருக்கும். என்ன காரணம் என்றால் கேதுன்றது தனிமைப்படுத்திக்கிறது, துறவர சிந்தனை ஆன்மீக சிந்தனை இதுதான் வந்து ஏற்படுத்தும். அதனால் அந்த கேது போகிற வரைக்கும் அந்த சூழலில் தான் இருப்பீங்க. கிரகங்கள் வந்து ஏற்ற இறக்கம் கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் மாறுதல் அடையும். சனி இந்த அஷ்டமத்து சனியினுடைய ரொம்ப தாக்கம் இருக்கிறதுனால இருந்தும் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதோடைய இதையே வந்து தடுத்துட்டு போகும். என்னதான் குளிர் ரொம்ப இதுவாக அடித்தாலும் ஒரு விதமான இது இருக்கும், ஹாட் இருக்கும். இப்போ வெயில் காலத்தினால சூடு இருந்தால் கூட அந்த சூட்டில் வந்து ஒரு மர நிழலையோ இல்லை வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்துக்கிற அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும். சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து நிறைவேறும். மேலதிகாரிகளும் பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலில் வந்து போட்டிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்குள்ள உருவாகும். சுக்கிரனை வந்து புதன் பரிவர்த்தனை 2வது 11ல் வந்து குருவும் இருக்கிறதுனால ஒரு விதம் பொருளாதார நிலை வந்து நன்றாக தான் இருக்கும். வந்து இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் பெருசான முதலீடு செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்கள். ஏன்னா அகலக்கால வைக்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப ரிஸ்க்கு. உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து கேது உட்காந்துருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, 8ஆம் இடத்துல சனி இருக்குது. இதெல்லாம் பாவகிரகங்கள்லாம் இருக்கிறதுனால கணவன் மன ஒரு யூகோ பிரச்சனை வரும். குடும்பத்தில் யூகோ யார் பெரியோ அந்த யூகோ பிரச்சனை வரும். அதுதான் அந்த கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியாக கடந்து போகிறது. பிரச்சனை வராமல் இருந்தால் உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய்விடுறது ரொம்ப குடும்ப அமைதி ஆரோக்கியத்துக்கு நன்றாக இருக்கும். அதான் எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்வு காண முடியலைன்னா போதை மட்டும் மௌனம் காப்பது சிறந்தது என்று சொல்வார்கள். அதனால் உங்களுக்கு வந்து இந்த மௌனம் வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்கின்றது. 9ல் செவ்வாய் இருக்கிறதுனால சொத்து காரகான செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை வழி சார்ந்த சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து எதனா சிக்கல் எதாக இருந்தால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் தீர்வு தான் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப சூழலில் வந்து கொஞ்சம் விதமான சலசை இருந்தால் கூட குரு பார்வையினால் அது சாந்தமாக ஒரு அமைதித்தனத்தை கொடுக்கும். குழந்தைகளின் கல்வி இதெல்லாம் வந்து ஏற்றமுடையதாக இருக்கும். சுப காரியங்கள்லாம் வந்து குடும்பத்தில் நடந்தேறும். இதில் சனி பார்வை தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது. ஏன்னா அஷ்டம சனி 2வது அது பார்வையாலும் வந்து பிரச்சனை கொடுக்குது. உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய 5ஆம் இடமான தனுசை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது. இதெல்லாம் வந்து சேர்ந்ததுனால தான் ஒரு விதம் மந்தத்தனம் இருக்கும், ஓய்வில்லாத தனமாக இருக்கிறதா இருக்கும். இருந்தும் வந்து செவ்வாய் சூரியன் ஆற்றல் இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க. குருவுடைய பாதுகாப்பும் இருக்கின்றது. இந்த தனக்காரகன் திக்பலம் கொண்ட சூரியனுடைய ஆற்றல், புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால விஷயங்களை வந்து உடனுக்குடன் முடிச்சு கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். ஜூன் 2 அப்புறம் வந்து உங்கள் லாபஸ்தானத்தில் 11ல் இருந்து குரு வந்து 12ல் வர்றதுனால விரயங்கள் ஏற்படும். அது வந்து ஒரு விதமான சுப விரயம் தான் ஆட்சியில் வர்றதுனால. அதனால் இப்போது ஜூன் 2க்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எது இருந்தாலும் இப்பயும் முடித்து கொள்ளுங்கள். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் உங்களுடைய புத்தி எல்லாத்தையும் வந்து ஒரு நேர்வழி இல்லாமல் குறுக்கு வழி தான் கொண்டு போகும். அதனால் போதை மட்டும் யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுதோ அதை செய்யுங்கள். குருவின் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிநாதன் சூரியனும் உங்களை காப்பார். அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு 2ம் கலந்த வாரமாக தான் இருக்கும். இந்த 2ம் கலந்ததில் வந்து ப்ளஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. இந்த வாரத்துக்கான நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால மகன் நட்சத்திரம் வந்து கேதுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் வரவு இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய ராசி, 11ல் வந்து சுக்கிரன் இருக்குது. 2வது தொழிலில் வந்து வெற்றி கிடைப்பதாக இருக்கும். அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரக்காரங்க வந்து 1ஆம் பாதம் மட்டும் சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து முயற்சி செய்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு இளஞ்சிவப்பு.
இந்த வாரத்துக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம்னு எடுத்துக்கொண்டு அந்த அஷ்டமத்து சனியின் வந்து கடுமையை குறைக்கிறது சனிக்கிழமை வந்து பைரவ வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயருடைய வழிபாடும் நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும். இந்த உங்கள் ராசியிலே கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ராகு தோஷம் வந்து இது பண்ணுறதுக்கு, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, உங்கள் ராசிநாதனை வணங்குறது ரொம்ப உங்கள் சிம்ம ராசிக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை, மன வலிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் அதை சரி செய்து உங்கள் வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்களை வந்து இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தை உறவு வட்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.